இப்போதைக்கு என்கிட்ட எந்த அப்ளிகேட்டரும் இல்லை. அமேசான் பேக்கேஜ் இப்படி ஆகிட்டா. ஏன்னா இங்கே ஒரு பட்டு வச்சிருக்குது தெரியுதா? ஐ எம் ஸோ ஹாப்பி. இது டிமார்ட்டில் போயிட்டு செக் அவுட் பண்ணேன். சிக்கன் எங்கள் அம்மா எனக்கு ஆசையாக சிக்கன்லாம் ஊட்டி விட்றாங்க. ரொம்ப டல்லாக இருக்குல்ல ஃபேஸு, எண்ணெய் வச்சுருக்கேன். அண்டு நான் வந்து ஒரு வுட்டன் கோம் மசாஜர் வாங்கியிருந்தேன். அது உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி நான் யூஸ்வலாக செய்வேன்ட்டு. அதுக்கப்புறம் அது வந்து ரீலாக கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்றதுலாம். ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற என்னுடைய ஃபேவரட் யூடியூபர் வந்து பிஸ்னஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு குட் குவாலிட்டி வுட் மசாஜர் வாங்கணுன்ட்டு நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இவங்க லான்ச் பண்ணதும் காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு டக்குன்னு வாங்கியாச்சு. வாங்கினது என்னமோ ஒரு ப்ராடக்ட் தான், ஆனால் அந்த பேக்கேஜுக்காகவே வாங்கியே ஆகணுண்டா அப்படின்ட்டு வாங்கினேன். அழகாக ஜூட் பேக்கில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்காவோட ஹேண்ட் ரிட்டன்லேயே ஒரு தேங்க்யூ நோட்டும் கொடுத்துருந்தாங்க. ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட். ரொம்ப அழகாக ஃபைனாக இந்த வுட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒரு நல்ல ப்ரெஷர் பாயிண்டில் யூஸ் பண்ணால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எஸ், ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த ரேர் காம்பினேஷன் அந்த வுட் மசாஜர் வந்து எந்த குவாலிட்டி வுட் அப்படின்ட்டு, வுட் என்ன குவாலிட்டி அப்படின்ட்டு. ஆக்சுவலி எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் உங்கள் பேஜ்லேருந்து வாங்கினேன். உங்களுக்கு எதாவது குவெரிஸ் இருந்ததுன்னா அந்த அக்காட்ட கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. தருமபுரியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குன்னா, காலையிலேருந்து மதியம் ஒரு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் வெயில் இருக்குது. அதுக்கப்புறமா சில்லுன்னு காற்றடிக்குது, அப்புறமா மழை லைட்டாக பெய்யுது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வெதர் கண்டிஷன் நிறைய மாறுறதுனால எனக்கு செம்ம பிம்பிள்ஸ், அந்த ஹீட் பம்ப்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அது ரொம்ப நல்லது. அண்ட் நான் வந்துட்டு எப்படியோ ஒரு 3 லிட்டர்ஸ் இல்லைன்னா 4 லிட்டர் ஓவர், பட் ஆனால் 3 லிட்டர்ஸ் நான் குடிப்பேன். நீங்கள் எப்படி? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஆனால் ரொம்ப பொழக்கிற வெயில் கிடையாது. அண்ட் இந்த பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிமார்ட்டில் நான் வாங்கியிருந்த பாம்பேயில். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஹேண்டில், அதுக்கப்புறம் இதில் 2 லாக்கு, இப்படி ஒரு லாக் இருக்குது, இப்படி அந்த இதில் டேப் கழட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அவங்க லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கிற என்னது டிமார்ட்டில் போயிட்டு செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? இதோடைய ரேட் வந்து 300க்குள்ளே தான் நினைக்கிறேன், எனக்கு மறந்துடுச்சு கரெக்டாக. நான் நிறைய நாள் ஒரு லிப் பாம் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நிறைய பிராண்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அது ரீஸ்டாக் ஆகுது, ஸ்டாக் எல்லாம் போயிடுது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் வாங்கணுன்ட்டு ஒரு சில லிப் பாம்லாம் ஆசை இருக்குது. பட் ஆனால் அதுக்கப்புறமா வாங்கிக்கலான்ட்டு இப்போ தேவைப்படுற அப்படின்ற ஒரு விஷயத்தில் வேஸ்லின் தெரப்பி, லிப் தெரப்பி நிறைய பேர் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இந்த வெடிப்பு இருந்துச்சுன்னா நல்லா இதாகும் அப்படி இப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ்லாம் பார்த்து, ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் இது வாங்கினேன். இதோட ரேட் சம்திங் 350 கிட்ட ஆச்சு. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் 300க்கு மேலே தான். இது என்னன்னா, காலாங்கல்ல நம்ம குளிச்சுட்டு வருவோமா, அப்போது இது ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி ஃப்ளேவர் சீரியஸாக அந்த ஃப்ளேவர் அப்படியே தெரியுது. ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி டின்னில் வந்துட்டு வாங்குகிற லிப் பாமில் வந்து எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் பிடிக்காது. என்னென்னா, இது எடுத்து அப்ளை பண்ணால் ஹைஜீன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு அப்ளிகேட்டர் இருந்ததுன்னா நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போதைக்கு என்கிட்ட எந்த அப்ளிகேட்டரும் இல்லை, அதனால் நான் கையில் தான் பண்ணுறேன். ஆனால் இது ரொம்ப தப்பு. என்னை பார்த்து இது கற்றுக்காதீங்க. இது வந்து மேக்கப் முன்னாடி, லிப்ஸ்டிக் முன்னாடி இது யூஸ் பண்ணலாமான்னு தெரில, இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் வாங்கியிருக்கனால நான் இது உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். பட் ஆனால் யூசேஜுக்கான ரிவ்யூ இது கிடையாது. இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எந்த டைமில் போட்டு அது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் யூடியூப்பில் வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சிட்ருக்கேன். நான் வந்துட்டு தருமபுரியோட கிளைமேட் பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன் கரெக்டாக. அதே மாதிரி ரோஜா செடியிலேருந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது. இன்னொன்று வாங்க காட்டுறேன்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்துட்டு ஒரு ரோஜா செடியோடைய அப்டேட் போட்டிருப்பேன். இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஒரு 100 வியூ கூட எனக்கு தாண்டல. ஆனால் எப்படி இந்த ஷார்ட்ஸ்லலாம் எனக்கு ரீச் ஆகுது ஓரளவுக்காது. ஆனால் எனக்கு இந்த லாங் வீடியோவுக்கு வந்து ரீச்சே ஆக மாட்டேங்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதே மாதிரி நான் ஃபுல் டெடிக்கேஷனாகவும் யூடியூப் கிடையாது, அதனால் எனக்கு ஓகேவாக போகுது. பட் ஆனால் நீங்கள் ஃபுல் டைம் யூடியூபராக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. மற்ற கதையெல்லாம் விடுங்க, நம்ம செடி கதைக்கு வரலாம். லாஸ்ட் டைம் ஒரு செடி சொன்னேன் தானே, இது எங்கள் அம்மா வந்து கடுகு செடின்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. இது பாட்டு வளர்ந்து வந்துட்டே இருக்குது. நாங்கள் வச்சு இந்த ரோஸ் செடி வரல, கொத்தமல்லி வரல ஒழுங்கா. ஆனால் இது என்ன செடினே தெரியல. இதுக்கு நாங்கள் சீடும் போடல, ஆனால் இது பாட்டு வளருது. அண்ட் ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒன்று வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட் வச்சுருக்குது, தெரியுதா? ஐ எம் ஸோ ஹாப்பி தெரியுமா. அதுவும் இல்லாமல் நான் கட் பண்ணி விட்ட ஒரு ஸ்டெம்லேருந்து இந்த மாதிரி துளிர் விட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு ரோஸ் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரொம்ப சம்மர்லேயும் வராது, ரொம்ப ரெய்னி சீசன் எனக்கு எப்படின்னு தெரியாது. இன்னும் நான் அந்த கிளைமேட் இந்த ரோஸ் செடி பார்க்கல. பட் ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா கிளைமேட் வந்து மால்டனாக இருக்குது. லைக் சம்மர் ஐ மீன் சன்னும் இருக்குது, கொஞ்சம் ஈவினிங் டைமில் ஒரு சில் காற்றுல லைக் சம்டைம் ரெயின் கூட வருது. அதனால் மேபி அது வந்து நிறைய பட் கொடுக்குதா இருக்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் எத்தனை ரோஸ் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு மலைக்கு போகணுன்ட்டு சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த மலை, ஐ மீன் மவுண்டைன். இது வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை இது பக்கத்தில் போய் பார்க்கணுன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஊராக இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. லாஸ்ட் வீடியோ செக் பண்ணலாம், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். இதே செடியிலையும் இது பாருங்கள் 1 2 அந்த மாதிரி கொடுக்குது. ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும் இந்த சாதா மல்லி. பட் அடுக்கு மல்லியாக இருந்துச்சுன்னா தான் அது வந்து லைனாக கொடுக்கும். பட் ஆனால் அடுக்கு மல்லி இப்போ வந்து ரொம்ப துளிர் விட்டுற ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் எதுவுமே அது பூ வைக்கவே இல்லை. சரி பார்ப்போம் என்னைக்கு வருதுன்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் அடுக்கு மல்லிலையும் வரும்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா, அது வந்துட்டு விட்டுருக்கு. ஸோ அடுக்கு மல்லியும் வர சான்ஸ் அதிகம். லெட்ஸ் see. அமேசானில் வந்து ஒரு ஐட்டம் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து அன்பாக்சிங் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். அது என்னதுன்னா ஒயிட் ஜீனு. ஆக்சுவலி இந்த ஒயிட் ஜீன் நான் வீட்டுக்கு வாங்கின அப்புறம் தான் எனக்கு தெரியுது. நான் எங்கேயும் கற்றுது. ஓகே லீவ் இட். ஸோ அந்த ஒயிட் ஜீன் வாங்கின அப்புறம் தான் தெரியுது அதில் வந்து ஜிப் கிடையாது, அதுக்கு பதிலாக தான் அந்த பட்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ரொம்ப போராக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை பேக்கேஜு. அமேசான்லேருந்து நிறைய வாங்கியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி அந்த பேண்ட்டோடைய ரிவ்யூ பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த சைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா லெக் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் ஹிப் கிட்ட வந்துட்டு லூஸாக இருக்குது. ஸோ ஹிப்க்கு பார்த்து நம்ம ஜீன் வாங்கணுமா இல்லை லெக்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்து வாங்கணுமான்னு எனக்கு ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ உங்களோட தாட்ஸ் எப்படி ஜீன்ஸில் அப்படின்ட்டு சொல்லுங்கள். தாங்கள் என்ன அழைத்திட்டே இருந்தீர்கள், என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? டேட்ஸ் யாருக்கு வாங்கினது? எனக்கு. உங்களுக்கா? சாப்பிட்டாச்சா நீங்க? இன்னைக்கு என்ன சமையல் காட்டுங்க பாப்போம். எழுங்க. அழகு தங்க என்ன செஞ்சிருக்கு? உளுந்தஞ்சோறு. அப்புறம் சிக்கன் குழம்பு. இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு எடுத்ததுக்கு நாளைக்கு அப்போ கஞ்சா. லிப் பாம் பற்றி எதுவுமே சொல்லல. லிப் பாம் என்ன போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்கோன்னா ஷைனிங்காக இருக்குல்ல. இது வித்தியாசமாக இருக்குது தானே? வித்தியாசமாக இருக்கு பாருங்க, ஷைனிங்காக இருக்குல்ல. சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா கிளம்பியாச்சா? எங்கே போகிறோம்? மியூசியம் கூட்டிகிட்டு போகிறாங்க.